பாப்பு கவனிமா, பாப்பு கவனி. வகுபடுத்தன்மை 2ஆல 3ஆல இதெல்லாம் பிரச்சனை இல்லை. 4ஆல வகுபடுறத நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்லா கவனி. மிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றாரு. கடைசி 2 இலக்கங்கள், இறுதி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுபட்டால் அந்த முழு எண்ணுமே 4ஆல வகுபடும். பெரிய நம்பரா கொடுத்திருந்தாங்களா, லாஸ்ட் 2 டிஜிட் என்ன ஆகணும், 4ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுது, வகுக்குதுன்னு அர்த்தம். இறுதி 2 இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருக்கும். 2 பூஜ்ஜியம் இருக்கும். 2 0 இருந்தா அது 4ஆல டிவைட் ஆகும், அது 4ஆல வகுப்படும். ஏன்னா 100 4ஆல வகுப்படுறதுனால கடைசி 2 இலக்கங்கள்ல 2 பூஜ்ஜியம் இருந்தா அது என்ன, அது 4ஆல வகுப்படும். முழு எண்ணும் 4ஆல வகுப்படும், அந்த ஃபுல் நம்பருமே. சரியா? இது இலக்கங்கள்னு சொல்றோம். நல்லா கவனி. கடைசி 2 நம்பர்ல கடைசி இறுதி 2 இலக்கங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஏன்னா கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ல அந்த 2 இலக்கத்தை தான் எடுக்கும். புரியுதுங்களா? ரைட்டா ரைட்டியா? 2 இலக்க நம்பரா இருந்துட்டா அது நம்பர்னு வந்துடும். நான் பேசுறது புரியுதா? அடுத்தது நல்லா கவனிங்க. இப்ப இந்த கடைசி 2 இலக்கத்துல நல்லா கவனி. இந்த 10ஆம் இலக்கம் டென்ஸ் பிளேஸ் புரியுதா, 10ஆம் இலக்கம் இரட்டை எண்ணாக இருந்தால், புரியுதுங்களா, என்ன இருக்கணும், இரட்டை எண்ணாக இருந்தால் இந்த ஒன்றுகள் இடத்துல ஒன்ஸ் பிளேஸ்ல என்னென்ன நம்பர் வரணும் அப்படின்னா 0, 4, 6 வரணும். இங்க ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா, இங்க என்ன நம்பர் இருந்தா, ஈவன் நம்பர் இருந்தா 0, 4, 6 இல்ல 8. இது அப்படிதான். இப்ப 6 மிஸ் தப்பு பண்ணல. இது எப்படி ஞாபகம் உடனே எப்படி கரெக்ட் பண்ணனா, 4 தானே, டிவிசிபிலிட்டி பை 4, 4ஆல வகுபடுத்தன்மை தான் பார்க்கணும். அப்ப 0ஓட 4 கூட்டினா 4, 4ஓட 4 கூட்டினா 8. கரெக்ட் பண்ணிட்டேன் நான். புரியுதா? அது மாதிரி க்ளூ வச்சுக்கணும் நம்ம. புரியுதா? ரெட்டை எண் வரும்போது அதே மாதிரி. ரெட்டை எண் எதுல தொடங்குது, பூஜ்ஜியத்துல. அப்ப ரெட்டை எண் வரும்போது 10ஆம் இடத்துல டென்ஸ் பிளேஸ்ல ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அது எதை கொண்டு முடியும், 0, 4, 8 முடியும். புரியுதுங்களா? இந்த ரெட்டை எண் வந்தா 0, 4, 8 முடியும். அதே இது இங்க ஒற்றை எண்ணா இருந்துச்சு அப்படின்னா, இங்க என்னது, ஒற்றை ஆறு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, புரியுதா, எது, டென்ஸ் பிளேஸ். இங்க யூனிட் பிளேஸ்ல